ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கு டிஃபனாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க இப்போது ஒரு சிம்பிளான டேஸ்டியான டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 150லேருந்து 200 கிராம் அளவுள்ள கொண்டக்கடலையை எடுத்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு வேக வச்சும் நான் எடுத்து வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 5-6 விசில் விட்டாவது எடுத்தால் தான் நல்லா பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வெந்து வரும். கையில் எடுத்து இந்த மாதிரி மசிக்கும் போது நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு கொண்டக்கடலையை நான் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 அன்னாச்சி பூ, 1 துண்டு பட்டையை எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு திரும்பவும் இதே கடாயை ஸ்டவ் மேலே வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு அரிசி கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அரிசியும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்ததும் இந்த அரிசி மிளகையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு வறுத்து வச்ச எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்கணும். இது போல் வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா 1 நிமிஷம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குனதும் 3 பெரிய தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலையை சேர்த்துக்க போகிறேன். கொண்டக்கடலை வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சோம்னா அந்த தண்ணியோடு இப்போ இதில் சேர்த்துக்கும் போது ரொம்பவே நல்லது. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு சன்னா மசால் எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடியை பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு குறைஞ்சது 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போய்கிட்டு நல்லா குக் ஆகிட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். சேர்த்துருந்த தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த பதத்தில் இருந்ததுன்னா சன்னா மசால் சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அரிசியை அரைச்சி சேர்த்தேன். அதுக்கு பதிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலையே நீங்கள் வேக வச்ச கொண்டக்கடலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். எதுக்காக இதை சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சன்னா மசால் கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதுக்காக தான் பண்ணுறோம். நான் அரிசி சேர்த்துருந்தேன். நீங்கள் கொண்டக்கடலை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரையான கஸ்தூரி மேத்தியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கஸ்தூரி மேத்தி சேர்த்து செய்யும்பொழுது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியாக சன்னா மசால் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்க போகிறேன். நல்லா கெட்டியான பதத்துக்கு மாவு பிசையணும். நல்லா இந்த மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பூரிக்கு பார்த்தீங்கன்னா மாவு எப்போவுமே நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ரவை சேர்த்துருக்கிறதுனால நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரி செய்ய போகிறேன்.
மாவு வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து மாவு ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பூரி எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் உருண்டை பண்ணி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் தேய்ச்சிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம பூரி செஞ்சு எடுத்துடலாம். பூரி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடும்போது நல்லா ஃப்ளஃபியாக எழும்பி வரும். இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், அழகாக இந்த மாதிரி சூப்பராக எழும்பி வரும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மைதா மாவில் பூரி செய்ய பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு பூரி கூட செஞ்சுக்கலாம். வெறும் கோதுமை மாவு கூட வந்து 2 டீஸ்பூன் ரவை, உப்பு சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சு பூரி வந்து செஞ்சுக்கலாம். பூரி எண்ணெய் குடிக்காமல் நல்லா ஃப்ளஃபியாக எழும்பி வரத்துக்கு மாவை வந்து கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை போட்டு பூரி செய்யும் போது எண்ணெய் குடிக்காமல் நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக எழும்பி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சன்னா மசால் பூரி வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மைதா மாவு பூரி ப்ளஸ் சன்னா மசாலா செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ரெசிபி இருக்கும். நீங்கள் உங்களுடைய வீட்டில் டிஃபனுக்கு கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.